அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் மட்டன் முர்தபா எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்க போகிறோங்க. முர்தபா இந்த பேர் தமிழ்நாட்டில் சில இடங்கள்லையும் அரபு நாட்டிலையும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லையும் ரொம்பவே பிரபலமான பேருங்க. முர்தபான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல இதை செலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சிக்கனில் பண்ணலாம், மட்டனில் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பரோட்டா உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை ஒரு பப்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதாங்க முர்தபா. வாங்க இது எப்படி பண்ணலான்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுலேருந்து முர்தபா ஷீட் ரெடி பண்ணுற வரையும் சொல்லி தந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு சாப் பண்ண மட்டனை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதோட கொஞ்சம் உப்பு, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மட்டனை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு 3லேருந்து 4 விசில் வச்சா போதுங்க, மட்டன் வெந்துடும். வாங்க முர்தபாக்கு ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இதில் நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பரோட்டாக்கு மாவு குழைக்கிற மாதிரி தாங்க குழைக்கணும். அப்புறமா இதில் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணுறேன். அப்புறமா பால், இது காய்ச்சாத பால் தாங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீனி, உப்பு, பால் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா இதில் தண்ணி விட்டு பரோட்டாக்கு ரெடி பண்ணுற மாதிரியே நம்ம ஒரு டவ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க மாவை. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும் முர்தபா. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பசைங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க, மாவு கையில் ஒட்டாது. முர்தபாவும் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும், மாவு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிரும். வாங்க நம்ம கறி என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். பாருங்க, கறி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது நம்ம தண்ணியை தனியாக எடுத்துடலாம், இவ்வளோ தண்ணி தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம தாளிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் குயிக்காக குக் ஆகும். இது ரொம்ப பொன்னிறமாகிற வரையும் வதக்கணும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை வதக்கிறத நிறுத்திடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், பச்சை வடை போகிற நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வேக வச்ச கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை வேணா சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் சிக்கன் கூட. நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, தக்காளி, தக்காளி ஃபுல்லாக வதங்கணும். அப்புறமா இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக, அப்புறமா சில்லி பொடி, கரம் மசாலா கொஞ்சமாக, பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. இது மேக்ஸிமம் ரெடி பண்ணுறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா கறியை நம்ம முன்னாடியே வேக வச்சிட்டோம். இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
இந்த டைமில் நம்ம மடிக்கிற போது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. நீங்கள் கறியை வேக வைக்காமல் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் குக்கரில் ஃபஸ்ட்டு நீங்கள் கறியை வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் கூல் ஆகிடுச்சு. அதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை ஸ்டஃபிங்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம அப்படியே நம்ம ஷீட் ரெடி பண்ணி அதில் உள்ளே வச்சு முர்த்தபா போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி தாங்க இது. உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் மாவை நான் அந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம பரோட்டாவுக்கு பரத்துற மாதிரியே பரத்துறோம் எண்ணெய் விட்டு. கொஞ்சம் பெருசாக பரத்திக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை மடிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முர்த்தபா பெருசாக வேணும்னா நீங்கள் ரொம்ப பெருசாக கூட பரத்திக்கலாம். அப்போ நீங்கள் மாவோட உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுங்க. பாருங்கள் இதில் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணுறோம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சதுர ஷேப்பில் மடித்தா போதும். மேலேருந்து கீழே, அப்புறமா கீழேருந்து மேலே, அப்புறமா 2 சைடையும் மடித்து விட்டுருங்க. இது கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அதனால் அது மெதுவாக தூக்குங்க. இல்லாட்டினா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் பரட்டி ஸ்டஃபிங் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம கல்லில் போட்டு எடுத்தோன்னா முர்த்தபா ரொம்பவே சுவையாக ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை தவால கூட போட்டு எடுங்க. நான் இப்போ இதில் பரோட்டா போடுற கல் யூஸ் பண்ணியிருக்கேன். தவால யூஸ் பண்ணால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் தவால அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வேகட்டும். அப்புறமா நம்ம அதை இன்னொரு டைம் அதை திருப்பி வேக வச்சுக்கலாம். எண்ணெய் மேலே கூட கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அப்போ தான் நல்லா முருவலாக வரும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. நான் திருப்பி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. இதில் ஓரத்தில் வந்து வேகாது. ஸோ அதனால் இன்னொரு கரண்டி யூஸ் பண்ணி அதை இந்த மாதிரி நிறுத்தி வச்சு வேக வைங்க. அப்படின்னா தான் அந்த கார்னரில் எல்லா இடத்துலையும் குக் ஆகும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க இது. பாருங்கள் நம்ம முர்த்தபா என்ன அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இல்லைங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பரோட்டா போடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் ஆகிடுவீங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.